ட்ரேகஸ் டியூப்ளசிஸ் vs ஹாம்சாட் சிமயோவ் மிடில் வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட் இன்டர்நேஷனல் ஃபைட் வீக்கில் நடக்க போகுதுன்னு ரூமர்ஸ் வந்துச்சு. உடனே அடுத்த அப்டேட் வருது டிடிபிக்கு இன்ஜுரின்னு. நான் இந்த ஃபைட் பற்றி யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டேன், அதில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். இவங்க 2 பேருக்கு இன்ஜுரி மட்டும் ஆகாமல் இருந்தால் நமக்கு செம ஃபைட் கிடைக்கும்னு. டிடிபிக்கு இன்ஜுரின்னு இப்போ சொல்கிறாங்க. ஹாம்சாட்டும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு டிடிபிக்கு. டிடிபியும் அந்த ட்வீட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. ரெஸ்யூம் பார்க்குறப்போ டிடிபியை நாம் எதுவுமே குறை சொல்ல முடியாது. டிடிபி எல்லா டாப் கண்டெண்டர்ஸும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஹாம்சாட்டோட கேன்சல்டு ஃபைட் ஸ்டார்ட்டை டிடிபி போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏதோ ரீசன்னால எந்த பிக் ஃபைட்ஸும் ஃபேன்ஸாக நமக்கு இப்போ யூஎஃப்சியில் கிடைக்க மாட்டேங்குது. ஹாம்சாட் வெல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப் ஷாட் பக்கத்தில் வந்தப்போ நேட் டியஸ் கூட ஃபைட் அக்செப்ட் பண்ணி அதில் வெயிட் மிஸ் பண்ணார் யூஎஃப்சி. அதனால் ஹாம்சாட்டை வந்து மிடில் வெயிட்டுக்கு மூவ் பண்ணாங்க. மறுபடியும் ஹாம்சாட்டுக்கு சாம்பியன்ஷிப் ஷாட் பக்கத்தில் வரப்போ டிடிபிக்கு இப்போ இன்ஜுரி. காயோ பொராலோ ஹாம்சாட் கூட ஃபைட் பண்ண கேட்குறாரு. 2 பேரும் ட்விட்டரில் பேக் அண்ட் ஃபோர்த் ட்வீட் போட்டுருக்காங்க. ட்வீட்ஸ் பார்க்குறப்ப 2 பேருக்கு ஃபைட் பண்ண ஓகே மாதிரி தான் தெரியுது. பொராலோ இன்ட்ரிம் சாம்பியன்ஷிப்புக்கு வேறு ஃபைட் கேட்குறாரு. இன்ட்ரிம் எதுக்குன்னு தான் ஆனால் புரியல. 2 மந்த்ஸ் முன்னாடி தான் டிடிபி சாம்பியன்ஷிப்பையே டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. டிடிபியோட இன்ஜுரி ஸ்டேட்டஸ் பொறுத்து தான் யூஎஃப்சி இன்ட்ரிம் சாம்பியன்ஷிப் பற்றிலாம் யோசிப்பாங்க. 1 இயர் மேலே டிடிபி ரெக்கவரி டைம் ஆகும்னா இன்ட்ரிம்லாம் யோசிக்கலாம். 3 to 6 months ஆகும்னா டிடிபி vs ஹாம்சாட் சாம்பியன்ஷிப் ஃபைட்டே ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஹாம்சாட் போன 2 இயர்ஸாக மொத்தமே 2 ஃபைட் தான் பண்ணியிருக்காரு. ஹாம்சாட் ஆக்டிவாக ஃபைட்ஸ் எல்லாம் எடுக்கிறதில்ல. டிடிபி ஹாம்சாட் ஃபைட்டை வெயிட் பண்ணியே புக் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்ட்ரிம் ஃபைட் புக் பண்ணுற நிலமை இன்கேஸ் வந்துச்சுன்னா ஹாம்சாட் vs இமாவோவ் தான் ஃபைட் பண்ணும். ஹாம்சாட் போன ஃபைட்டில் விட்டேக்கரை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. இமாவோவ் இசியை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. இமாவோவ் ரேங்கிங்கில் நம்பர் 1ல் இருக்காரு. ஹாம்சாட் நம்பர் 3ல் இருக்காரு. டிடிபி vs ஹாம்சாட் புக் ஆகலைன்னா ஹாம்சாட் vs இமாவோவ் தான் கரெக்டான மேட்சப். பொராலோ நல்ல ஃபைட்டர் தான், ஆனால் அவரை விட ஹாம்சாட்டும் இமாவோவ் தான் இப்போ டாப் கண்டெண்டர்ஸாக இருக்காங்க. ஹாம்சாட் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபைட்டர். வெல்டர் வெயிட்டில் ஹாம்சாட் ஃபைட் பண்ணப்போ யூஎஃப்சியில் ஒரு 3 டிவிஷன் சாம்பியனாக ஒரு ஃபைட்டருக்கு சான்ஸ் இருக்குன்னா அது ஹாம்சாட் தான் நினச்சேன். ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு சாம்பியன்ஷிப் ஷாட்டே கிடைக்காம இருக்குது. ஹாம்சாட்டும் இன்ஆக்டிவாக தான் இருக்கார். ஹாம்சாட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபைட்டர். ஹாம்சாட்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை தாண்டிட்டா கண்டிப்பாக ஃபைட் ஆன் தான். ஹாம்சாட் ரொம்ப எனர்ஜி யூஸ் பண்ணியிருப்பார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே. ரவுண்ட் 2க்கு மேலே ஆப்போனண்ட்டுக்கு ஃபைட்குள்ளே வர முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டை எப்படியாச்சும் தாக்கு பிடிக்கணும். அதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். டிடிபியை கண்டிப்பாக நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. ஃபார்மர் மிடில் வெயிட் சாம்பியன்ஸாக டிஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் இல்லைன்னு நிறைய கிரிட்டிசிசம் வரும். ஆனால் அவர் ஃபைட்டை எப்படியோ வின் பண்ணிடுறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். டிடிபி கிவ் அப் பண்ணுற கேரக்டர் இல்லை. ஃபைட்குள்ளே என்கேஜ் ஆகிட்டே இருப்பார். ஏதாவது மோமெண்ட் கிடச்சா யூஸ் பண்ணி வின் பண்ணிடுறாரு. ஹாம்சாட் vs டிடிபி மிடில் வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட் தான் அந்த டிவிஷனோட மோஸ்ட் ஹைப்டு மிடில் வெயிட் ஃபைட்டாக இருக்கும். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.